சிலர் கோவில்களில் ஹோமத்துக்கு எள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்லுவோம். அதை பண்ண சொல்லுவோம். அது நல்லா இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் 8ல் இருக்கும்போது ஒரு 60 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள இந்த ஜாதகர் என்ன பண்ணுங்கன்னா, ஆயுள் பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவங்களுக்கு முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வதற்கு சிறந்ததுன்னு சொல்லுவோம். அதற்கு எள் எந்த கோவிலில் ஹோமம் நடந்தாலுமே எள்ளை வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அது ஹோமத்தில் போடுறதுக்கு அப்படிங்கிறது சொல்லியே அவங்கள்ட்ட கொடுக்கறது. அது அவங்களுக்கு சிறந்த பரிகாரமான கண்டிப்பாக பரிகாரம். அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எனக்கு சனியோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்குன்னு யார் நினைக்கிறீங்களோ, சனி பகவானை விட ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு எள் தீபம் போடுறது, ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு விளக்கு போடுவது ரொம்ப சிறப்பு. எனக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி நிறைய சொல்கிறோம். இந்த சனி பகவான் இருக்கிறாங்கன்னு யார் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக திங்கட்கிழமை இல்லைனா மூல நட்சத்திரம் அன்று ஹனுமான் வழிபாடு செய்வது சிறப்பு. ஹனுமான் கோவிலில் போயிட்டு வெத்தலை மாலை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா 2 வெத்தலையை வாங்கி சுவாமி முன்னாடி வச்சுட்டு வாங்க. முடிந்தால் கொஞ்சம் வெண்ணெய், இந்த உப்பில்லாத வெண்ணெய்ன்னு சொல்லுவோம், அந்த வெண்ணெயை வாங்கி சுவாமிக்கு சார்த்தறதுக்கு, முகத்தில் சார்த்தறதுக்கு இல்லைன்னா பாதத்தில் வச்சுக்க சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் சனி பகவானுக்கு பயந்து சனி பகவான்கிட்ட போகிறத விட நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமான் சாலிசா சொல்கிறது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, இதெல்லாம் சிறப்பு. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.